இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ரேஷன் கார்டில் எப்படி வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக ஒரு மெம்பரை ஆட் பண்ணுறது அப்படின்னு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு பேபி பிறக்குதுன்னு வைங்களேன். ஸோ அந்த பேபி உங்கள் ரேஷன் கார்டில் எப்படி நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேபியோட நேமை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இங்கே க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இது கவர்மெண்ட்டோட வெப்சைட். இந்த வெப்சைட்டில் இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் தமிழில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே செலக்ட் லாங்குவேஜ், அதில் தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெனுஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படி ஆட் மெம்பர் ஆப்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸ்மார்ட் கார்டு ரிலேட்டட் சர்வீசஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ஆட் மெம்பர் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் இது தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. கீழே அந்த கேப்சா கோடில் அந்த என்ன நம்பர் டிஸ்பிளே பண்ணுறாங்களோ அதே நம்பரை டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை அந்த நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் அந்த ஓடிபி அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனை கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் ஃபேமிலி மெம்பரோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம மெயினாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதில் ஆப்ஷன் அதில் 2 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஒன்று ஆதார் கார்டு, இல்லைனா பெர்த் சர்டிஃபிகேட். இந்த 2ல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ அதை சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அப்லோட் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக ஆட் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே கீழே நீங்கள் ஆட் பண்ண மெம்பரோட டீட்டெயில்ஸ் ஒரு ரெக்கார்ட் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெக்கார்டு இப்படி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் செக்ஷனில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிக்கோங்க. அந்த மெசேஜ் ரீட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபைனலாக சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களோட ரெக்வஸ்ட் கரெக்டாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஃபோனுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அனுப்பி வைப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் மெம்பர் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தேவைப்படும். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஆட் மெம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கார்டு ரிலேட்டட் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு ஒரு மெனு இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குது இல்லையா, அதுக்கு உங்கள் ஃபோனில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துச்சு. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் நம்மளோட ரெக்வஸ்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நம்ம சப்மிட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படின்றத நம்ம இது மூலமாக பார்க்க முடியுது. ரொம்பவே சிம்பிளாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாமே. இது மூலமாக நம்ம வீட்டிலேருந்தே நம்ம ரேஷன் கார்டில் ஒரு மெம்பரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.